வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு டாப்ஸ் திட்டம் ஒரு கானல் நீரா? என்ன செய்ய போகிறார் முதல்வர்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள தமிழக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கான டாப்ஸ் அரசாணை எண் 7 விரிவான வழிகாட்டும் நெறிமுறைகள் பின்னர் வெளியிடப்படும் என்று அறிவித்து 2 மாதங்கள் முடிந்துவிட்டன. இன்று வரை வழிகாட்டும் நெறிமுறைகள் வெளியிடப்படவில்லை. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசு வெளியிடாது என்ற சந்தேகம் அரசு ஊழியர்கள் மத்தியில் உள்ளது. தற்போது டாப்ஸ் திட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடாமல் தாமதம் செய்ய வேண்டும் என்ற திட்டமிடலுடன் செயல்படும் திமுக அரசுக்கு நீதிமன்ற வழக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த வாய்ப்பாக இருக்கும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கூறுகின்றனர். தமிழக அரசுக்கு தேவை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையாக இருந்தாலும் அரசாணை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட முடியும். அதிகபட்சம் ஒரு வாரத்திற்குள் தேர்தல் அறிவிக்கலாம். தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்று அரசு ஊழியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம் அதாவது டாப்ஸ் என்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அமல்படுத்தியது. இந்த புதிய திட்டத்தின்படி அரசு ஊழியர்களின் கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஆனால் இதற்காக அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் 10% பிடித்தம் செய்யப்படும். இது அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் டாப்ஸ் திட்டத்துக்கு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் அமைப்பான ஆக்டோ ஜியோ எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் அறிவித்தது. திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 309 படி பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அதாவது சிபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அதை நிறைவேற்றாமல் புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கும் சிபிஎஸ் திட்டத்தில் அரசு ஊழியர்கள் செலுத்தும் தொகையை வைத்தே அவர்களுக்கு பென்ஷன் கொடுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்புகின்றனர். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் விரைவில் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் திமுகவின் முந்தைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது, பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது போன்ற வாக்குறுதிகள் மிக முக்கியமானவை. அரசு ஊழியர்களை சமாளிக்க புதிதாக கொண்டு வரப்பட்ட டாப்ஸ் திட்டம் மீதும் அரசு ஊழியர்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. இவ்வாறு தேர்தல் சமயத்தில் திமுக அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிர்வலைகள் அதிகரித்திருப்பது பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இதன் முடிவுகள் வரும் தேர்தலில் தெரியுமா என்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.